This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா SBO Digital Marketing இஸ் த ரைட் பிளேஸ். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் காமனாக நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 ஸ்கின் கேர் மித்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். மித் நம்பர் 1, நம்மள நிறைய பேர் ஒன்லி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஈவன் ஆயிலி ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்க மாய்ஸ்சரைசர் ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா உங்க ஆயிலி ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகும்போது உங்க ஸ்கின் அதை காம்பன்சேட் பண்ண இன்னும் அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஒரு லைட் வெயிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல ஏற்படுற ஆயில் ப்ரொடக்ஷனை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்க ஸ்கின்ல ஏற்படுற காமன் ஸ்கின் இஷ்யூஸையும் ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் மித் நம்பர் 2, காமனா நாம சன்னி டேஸ்லயும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மட்டும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா போதும்னு நினைக்கிறோம். இதுவுமே ஒரு மித் தான். ஈவன் கிளவுடி டேஸ்லயும் 80% ஆஃப் யூவி ரேஸ் கிளவுட்ஸ்ல பெனிட்ரேட் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் இதனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்டோர்ல இருந்தாலும் இல்ல அவுட்டோர் போனாலும் உங்க டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல சன்ஸ்கிரீனை ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிரீனை நீங்க உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஆட் பண்றதுனால உங்க ஸ்கின்னுக்கு ஏற்படுற ப்ரீமெச்சூர் ஏஜிங், சன்பர்ன் அண்ட் லாங் டேர்ம் ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ல இருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மித் நம்பர் 3, தினமும் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுனால நம்ம ஸ்கின் ஹெல்த்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தினமும் உங்க ஸ்கின்னை நீங்க எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுனால உங்க ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் ரிமூவ் ஆயிடும். அண்ட் அதனால உங்க ஸ்கின்னுக்கு ட்ரைனஸும் இரிட்டேஷனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க ஸ்கின்னை நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாம இது உங்க ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். அண்ட் மித் நம்பர் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற க்ரீம் அண்ட் சீரம்ஸ்னால டார்க் சர்க்கிள்ஸ் கியூர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆகாது. பட் விட்டமின் சி, கோஜிக் ஆசிட் அண்ட் நயசினமைட் மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்க க்ரீம்ஸ் ஆர் சீரம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது உங்கள் அண்டர் ஐயில் இருக்க டார்க் சர்க்கிள் ரைட்டன் ஆக ஹெல்ப் பண்ணும். அண்ட் கெஃபைன் அண்ட் ரெட்டினால் மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்க க்ரீம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது உங்கள் பஃபினஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்த நம்பர் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிம்பிள்ஸ்ல டூத் பேஸ்ட் அப்ளை பண்றதுனால பிம்பிள்ஸ் கியூர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆகாது. அண்ட் நிறைய பேர் இந்த ஹேக் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் தான். இதுல இருக்க பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, மென்தால் மாதிரியான இன்கிரீடியன்ட் இது உங்க ஸ்கின் அதாவது பிம்பிள்ல அப்ளை பண்றதுனால இது உங்க பிம்பிளை டெம்பரரியா ட்ரை அவுட் பண்ணும். ஸோ ஓவர் நைட்ல பிம்பிளோட ரெட்னஸ் அண்ட் அதோட சைஸ் சின்னதாகிறதுனால இது நம்ம ஒரு குட் ஹேக்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ டூத் பேஸ்ட்டை உங்க பிம்பிள்ல நீங்க அப்ளை பண்றதுனால இது உங்க ஸ்கின்னை ஓவரா ட்ரை ஆகிடும் அண்ட் இது உங்க ஸ்கின்னை டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டூத் பேஸ்ட் அப்ளை பண்றதுக்கு பதிலாக ஆக்னி ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. லைக் சாலிசைக்ளிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் அண்ட் பென்சாயில் பெராக்சைடை யூஸ் பண்ணலாம். இது உங்க ஸ்கின்ல ஆக்னியா ஏற்படுத்துற பாக்டீரியாவை கில் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்க டீ ட்ரீ ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.